Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல காஞ்சிபுரம் இட்லியும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான இட்லி பொடி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ வந்து வெக்கேஷன் பீரியட் இல்லையா, நிறைய பேர் டிராவல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சமயத்துல இந்த இட்லியும் பொடியும் எடுத்துட்டு போங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். மேலும் இந்த இட்லி வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த காஞ்சிபுரம் இட்லியும் அந்த பொடியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காஞ்சிபுரம் இட்லி செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். கோயிலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக முழுக்க பச்சரிசியில் தான் செய்வாங்க. பச்சரிசியில் செய்கிறது தான் விசேஷம். அதில் புழுங்கல் அரிசி சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால புழுங்கல் அரிசி சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இதோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம். இது அளவுகள் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் இன்றைக்கி எல்லாமே அளந்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரே இதில் அளந்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு பச்சரிசி எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே அளவு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டோட அளவும் ஒரே அளவாக தான் இருக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து உளுத்தம் பருப்பும் சேர்க்க போகிறோம். உளுத்தம் பருப்புன்னு பார்க்குறப்ப நம்ம உருட்டு உளுத்தம் பருப்பு தான் சேர்க்க போகிறோம். அதோட அளவு எடுத்த அளவுலேயே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 3 இல்லாமல் நம்ம இதில் வெந்தயமும் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயத்தோட அளவு 1 டீஸ்பூன், மெஷரிங் டீஸ்பூன் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 4யுமே அரிசி பருப்பு வெந்தயம் இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக இருக்கிறனால சேர்த்தே நம்ம ஊற வச்சுக்கலாம். இதனால் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அந்த அரிசி பருப்பு எல்லாமே ஒரு 5 மணி நேரம் ஊற விடுங்க. ஊறினதுக்கப்புறமா இதை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாமே. இதை வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் தான் அரைக்க போகிறோம், அதனால் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். இது அரைக்க போகிறீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அரைக்கணும் அப்போ தான் இட்லி சாஃப்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதை அரைக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா கொரப்பாக தான் அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரவை இருக்குது பார்த்திங்களா, பாம்பே ரவை மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். வழுவழுன்னு இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரைச்ச மாவில் ஒரு 1/4 கப்பு மிக்சி ஜார்லேயும் நல்லா அலம்பிட்டு மாவை வந்து வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையாலேயே கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கலந்த மாவு பொதுவாக கோயிலில் பார்த்திங்கன்னா புளிக்க வைக்க மாட்டாங்க. உடனே வந்து இதை தாளிப்பு கொடுத்து இட்லி ஊற்றிடுவாங்க. நம்ம கொஞ்சம் ருசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் அரைச்சிட்டு இதை நைட்டு நீங்கள் இட்லியாக ஊற்றிக்கலாம். அப்படின்னா லேட் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கும் செய்யலாம். இப்போ நான் வந்து நைட்டு அரைச்சி வச்சுருந்தேங்க. காலையில் இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மாவு வந்து ரொம்பலாம் பிளிக்கல, ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால ரொம்ப வந்து புளிச்சு வரல. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3-5 மணி நேரம் புளிச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து கொடுக்குறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மாவில் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். இது முக்கியமாக தாளிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க நெய்யில் தான் செய்கிறது. விசேஷமும் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு நான் ஒரு 12 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். லைட்டாக சவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பை மட்டும் எடுத்து வச்சுருங்க. அந்த நெய் வந்து பேன்லேயே இருக்கட்டும். இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிச்ச நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க.
திரும்ப இந்த நெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பாதியமாக உடைச்ச மிளகு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். முக்கியமாக மிளகு ரொம்ப பொடியாக நீங்கள் பொடிச்சிடக்கூடாது. அடுத்ததாக எடுத்த அளவு அதே அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை வந்து நம்ம பொடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை அப்படியே முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு சீரகம் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பொரிஞ்சு வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க, கறியிடக்கூடாது. இப்போ மிளகு சீரகம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது இல்லையா, இந்த சமயம் இதில் வந்து நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறோம். பெருங்காய பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் கட்டி பெருங்காயம் போடலாமான்னு கேட்பீங்க. கட்டி பெருங்காயம்னா நல்ல தூளாக பொடியாக்கிட்டு தான் சேர்க்கணும், ஏன்னா இந்த மாவில் போட்டோன்னா நமக்கு கரையாது. அடுத்ததாக இதில் வந்து 1 டீஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். இதில் நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை கொஞ்சம் தாராளமாகவே கிள்ளி போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம இட்லியோட தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் அடுத்ததாக சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி. சுக்கு வந்து தோலை சீவிட்டு நல்லா பொடிச்சிடுங்க. பொடிச்சதோட அளவு மெஷரிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கசந்து போயிடும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் அந்த கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே அந்த நெய்யோடு அதில் சேர்த்துக்கோங்க. அந்த சுக்கும் அதில் லைட்டாக வந்து பொரிஞ்சு வரும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சு அளவுகள் அப்படின்னா இட்லி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவு தயாராகிடுச்சு. இதை எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். மாவு பாருங்களேன் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த டெக்ஸ்சரும் சரி டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் இட்லி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மிளகு சீரகத்தோட வாசனை, அடுத்து இந்த மந்தார இலையில் ஆவியில் வேக வைக்கிறதோட வாசனை. நான் வந்து இன்றைக்கி மந்தார இலை தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு ஏது இந்த மந்தார இலை அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கும் சரி வீட்டில் சாமிக்கு சில டைம் எனக்கு இலை கிடைக்காது, அந்த சமயம் சாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த மாதிரி மந்தார இலை வாங்கி வச்சுருப்பேன். இதில் தையல் பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக தான் இருக்கும். அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இலை உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இலை கிடைக்காத பட்சத்தில்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டம்ளரோ பவுலோ வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கூட ஊற்றிக்கலாம். வாழை இலை கிடச்சிது அப்படின்னா இந்த இலைக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையும் பயன்படுத்திக்கலாம், அதோட வாசனையும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் நான் பயன்படுத்துறது. இப்போ யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் மாதிரியே பார்த்திங்கன்னா மந்தார இலை கிடைக்கிது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதை வந்து நம்ம அவிச்சிட்டு ஒரு 3ஆவோ 4ஆவோ நறுக்கி நம்ம சர்வ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். வேகிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இட்லி ஊற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நெய் பாத்திரம் ஒன்று வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்றி காட்ட போகிறேன். ஏற்கனவே மந்தார இலையை நறுக்கி கீழ்ப்பக்கம் வச்சுருக்கிறேன். சுற்றிலும் இந்த மந்தார இலையை வந்து சுருட்டி நம்ம வச்சுக்கலாம். இது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு இந்த இதில் செஞ்சு காட்டுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலையில் மந்தார இலை வச்சு தான் நமக்கு அவிச்சுக்குவாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாவு வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ ஒரு 3/4 பங்கு அளவுக்கு தான் மாவு ஊற்றணும். அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி வந்து வேகிறப்ப வெளியில் வந்துடும் மாவு, அதுக்காக தான். இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லிலாம் வேக வைப்போம்ல, அதே மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே பாத்திரத்தை தண்ணி ஊற்றி சூடு பண்ணிட்டேன். சூடானதுக்கப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு அவிச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற சைஸுக்குன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வந்து இட்லி பொடி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறது 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு. தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு வெள்ளை துணியில் தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே சவக்க வறுத்துக்க போகிறோம். இப்போ இதை வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பும் சேர்த்துக்க போகிறோம். கடலைப்பருப்போட அளவு உளுத்தம் பருப்பு அளவை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதனால் 1/3 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 பருப்பும் நல்லா சவக்க வறுக்கணும், மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு பாதி அளவு வறுபட்டு வந்திருக்குது இல்லையா, இந்த சமயத்தில் இதில் வந்து எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த எள்ளோடைய கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கொத்து ஒரு 10-12 இலைகள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா சடசடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் வறுபட்டுட்டு இருக்கப்பயே இந்த பொடிக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா, நீட்டு மிளகா அப்படிங்கிறதுனால நான் 15 மிளகா சேர்த்துருக்கிறேன். குண்டு மிளகா அப்படின்னா 9லேருந்து 10 மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக போட வேண்டாம். இப்போ இதோடைய பொடிக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதுவே டேபிள் சால்ட்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்குது பாருங்க, ஒரே மாதிரி இந்த அளவுக்கு வறுபடணும், கறியிடக்கூடாது. இப்போ இந்த வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வறுத்த சாமான்களை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதோடைய பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு சின்ன பீஸ் எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் பொடியோட டேஸ்ட்டு பிடிக்கும். சில பேர்த்துக்கு ரொம்ப நைஸாக இருந்தால் பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்ல வாசனையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கொரப்பாகவும் அதே மாதிரி நல்ல ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பொடியெல்லாம் அரைச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைஸில் வேகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் எனக்கு ஆச்சு. நல்ல ஒரு லாங்கான தந்தூரி ஸ்டிக்கு வச்சுருக்கிறேன். அதை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு இருக்கக்கூடாது, நல்லா கிளியராக இருக்கணும் அந்த குச்சி, அப்போ தான் உங்களுக்கு அது வெந்திருக்குன்னு அர்த்தம். இது இல்லைன்னா நம்ம வீட்டில் வடை குத்தி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பாத்திரம் கொஞ்சம் சூடாக இருக்குது, அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். இப்போ கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கப்புறம் இட்லியை எடுத்துகிட்ருக்கேன். அந்த சுக்கு அப்புறமா வந்து மிளகு சீரகம் நெய்யில் வறுத்தது இல்லாமல் இந்த மந்தார இலையில இட்லி வேகிறப்பயே நல்லா கமன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இட்லியை வந்து அப்படியே நம்ம எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நறுக்கிக்கலாம். நறுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ஓரளவு சாஃப்டாக தான் இந்த இட்லி இருக்கும். நார்மல் இட்லி சாஃப்ட்னஸ்க்கு இது வராதுங்க. நம்ம சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுச்சு. இந்த மாவில் இட்லியும் ஊற்றலாம். சப்போஸ் உங்களுக்கு இட்லி பிடிக்கல அப்படின்னா இதே மாவில் நல்லா திக்காக ஊத்தப்பம் மாதிரி தோசையும் ஊற்றி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த இட்லியை இந்த இட்லி பொடியோடையும் நல்லா ஒரு காரமான தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த காஞ்சிபுரம் இட்லியும் இட்லி பொடியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.